2022ல என்னை கவர்ந்த மிகப்பெரிய ஒரு விமன் வேரியர் இவங்க தான், ஆனி மெக் வேன் லியூடன். சோ ஒரு அருமையான ஒரு வேரியர், வேர்ல்டு சைக்கிளிஸ்ட் சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன் இவங்க தான். இவங்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். நிறைய பேர் கத்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும். இவங்களுடைய வலி என்னன்னு தெரியும், அது எப்படி ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சோ வேர்ல்டு சாம்பியன் ஆகுறதுக்கு 3 டேஸ்க்கு முன்னாலதான் உங்களுக்கு பிராக்சர் ஆகுது. அதுல அவங்களுடைய எல்போ போன் வந்து பிராக்சர் ஆயிருது. சோ இந்த போன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போன் பிராக்சர் ஆன உடனே அவங்க வந்து எல்லா டாக்டர்ஸ் வந்து நீங்க ஓட முடியாது, நீங்க உடனே சர்ஜரி பண்ணணும், 3 ஹவர்ஸ்ல சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க முடியவே முடியாது. என்னுடைய எலும்பு தான் உடைஞ்சிருக்கு, ஆனா என்னுடைய மனசு உடையல. நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நான் உடைக்கல. அதனால இப்போதைக்கு எனக்கு சர்வீஸ் சிகிச்சை வேண்டாம், நான் வந்து 3 டேஸ் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சோ அவங்க வேர்ல்ட் சாம்பியனாவும் ஆயிட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். சோ நம்முடைய வலி எப்படியாவது நமக்கு வந்து நேச்சராக ஆக்சிடென்ட் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம், ஃபால் ஆகலாம், ஸ்ட்ரோக் ஆகலாம். நிறைய பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதோட நின்றக்கூடாது. அந்த ஃபெயிலியரோட, அந்த தோல்வி ஆயிட்டு, எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு, எனக்கு வந்து இதுல எனக்கு ஃபெயிலியர் ஆயிட்டு, எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு, ஆங்ஸைட்டி ஆயிட்டு, அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுவாங்க. சோ அதையும் தாண்டி ஜெயிக்கணும், அதான் முக்கியம். இவங்க ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க இல்லையா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து உங்களோட வழியை பேச மாட்டாங்க, நம்ம எப்படி நம்ம வந்து வின் பண்ணோம் அதுதான் பார்ப்பாங்க. சோ அதனால முடங்கிறாதீங்க. நீங்க எப்பேற்பட்ட ஃபால் இருந்தாலும் நம்ம ஜெயிச்சதுதான் எல்லாரும் பேசணும். சோ நீங்க அந்த ஃபெயில நின்ற போறீங்களா, அந்த ஃபால் நின்ற போறீங்களா, அந்த ஸ்ட்ரோக்ல நின்ற போறீங்களா, அந்த அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் நின்ற போறீங்களா, இல்ல ஹைப்பர் டென்ஷன் நின்ற போறீங்களா, ஒபிசிட்டில நின்ற போறீங்களா, அதை தாண்டி நீங்க ஜெயிக்கணும். அதுதான் பெரிய ஒரு ஜெயண்ட் நான் சொல்லுவேன். சோ ஜெயிக்க பிறந்தவங்க நம்ம எல்லாம்.